இந்த வீடியோ வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாவோ ரெக்கமெண்டேஷனாவோ இதை எடுத்துக்க வேணாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு எடுங்க. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கேள்வியோடு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். உங்ககிட்ட ஃபண்ட் ஏ, ஃபண்ட் பின்னு 2 ஃபண்டு இருக்குது. ஃபண்ட் ஏ லாஸ்ட் 1 இயரில் 4.5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஃபண்ட் பி அதே பீரியடில் 7.9% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் எந்த ஃபண்டை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக ஃபண்ட் பி தான் சூஸ் பண்ணுவீங்க. இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸை பார்ப்போம். ஃபண்ட் ஏ 21.57% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஃபண்டு பி 22.5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ சொல்லுங்கள், எந்த ஃபண்டை சூஸ் பண்ணுவீங்க? கொஞ்சம் டைலமாவில் இருக்கீங்களா? சரி, 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸையும் 10 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸையும் பார்க்கலாம். இந்த 2 பீரியட்லையும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரே மாதிரியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இப்போ 2 ஃபண்டு இல்லாமல் ஒரு 50 ஃபண்டு இருக்குன்னா எப்படி உங்களுக்கு தேவையான ஃபண்டை சூஸ் பண்ணுவீங்க? அதை எப்படி பண்ணுறது, என்னெல்லாம் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த ப்ராசஸில் ஃபில்டர் பண்ணுறது, யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஒரு ஃபண்டை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நம்ம இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பேர் RRR ஸ்ட்ராட்டஜி. இந்த RRRல ஃபர்ஸ்ட் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிட்டர்ன்ஸ். ஜென்ரலாக எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப செக் பண்ணுற ஒரே பேராமீட்டர் CAGR. எந்த ஃபண்ட் ஓப்பன் பண்ணாலும் 1 இயர், 3 இயர், 5 இயர், 10 இயர் ரிட்டர்ன்ஸ்னு டிஸ்பிளே ஆகுறது தான் CAGR. காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் ரிட்டர்ன்ஸ்பாங்க. இந்த CAGR ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்டார்ட் டேட் டு எண்ட் டேட், அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ் தான் ஷோ பண்ணும். உங்ககிட்ட இருக்க ஃபண்டோட லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸை நீங்கள் இன்றைக்கி செக் பண்ணுறீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்லேருந்து கேல்குலேட் பண்ணி சொல்லும். நாளைக்கு செக் பண்ணுறீங்கன்னா அந்த ரிட்டர்ன் பர்சன்டேஜில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த CAGR டெய்லி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். ஒரு டைமில் பார்க்கும்போது அதிகமாக காட்டும், இன்னொரு டைமில் கம்மியாக காட்டும். இந்த ஃபண்ட் மேனேஜர் மாற மாட்டாங்க, ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜி மாறாது, ஆனால் ரிட்டர்ன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு F1 ரேஸ் நடக்குது. அதில் 2 டிரைவர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிரைவர் ஃபர்ஸ்ட் ரேஸில் ஃபஸ்ட்டு பொசிஷனும், செகண்ட் ரேஸில் 12th பொசிஷனும், தேர்ட் ரேஸில் ஃபினிஷே பண்ணல, 4th ரேஸில் தேர்ட் பொசிஷனும், 5th ரேஸில் 8th பொசிஷனும் வராரு. அதுவே செகண்ட் டிரைவரை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரேஸில் தேர்ட் பொசிஷனும், செகண்ட் ரேஸில் 4th பொசிஷனும், தேர்ட் ரேஸில் 5th பொசிஷனும், 4th ரேஸில் தேர்ட் பொசிஷனும், 5th ரேஸில் 4th பொசிஷனும் வராரு. இதில் எந்த டிரைவரை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஆப்வியஸாக செகண்ட் டிரைவரை தான் சூஸ் பண்ணுவீங்க. இன்கன்சிஸ்டண்டான ஃபர்ஸ்ட் டிரைவரை தவிர்த்துட்டு கன்சிஸ்டண்டான செகண்ட் ரேஸரை தான் சூஸ் பண்ணுவீங்க. இதே கான்செப்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் அப்ளை பண்ணணும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ரோலிங் ரிட்டர்ன்ஸை பார்க்கணும். ரோலிங் ரிட்டர்ன்ஸுக்கும் CAGRக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஜனவரி 1, 2023 ஒரு 1 lakh ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஜனவரி 1, 2026 1,40,000 ஆகியிருக்குன்னு வச்சுப்போம். CAGR இந்த 3 வருஷம் மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கன்சிடர் பண்ணாமல் ஸ்டார்ட் வேல்யூவையும் எண்ட் வேல்யூவையும் மட்டுமே வச்சு ரிட்டர்ன் பர்சன்டேஜை ஷோ பண்ணும். இதை வச்சு ஒரு ஃபண்டோட கன்சிஸ்டன்சியை அளவிட முடியாது. இதுவே ரோலிங் ரிட்டர்ன்ஸில் நீங்கள் விருப்பப்படுற பீரியடுக்கு செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி 1, 2023 டு ஜனவரி 1, 2026, ஜனவரி 2, 2023 டு ஜனவரி 2, 2026, ஜனவரி 3, 2023 டு ஜனவரி 3, 2026. ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் இதில் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபண்ட் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணுதான்னு பார்க்க ரோலிங்ஸ் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப முக்கியம். இதை செக் பண்ணுறதுக்கு கூகுளில் RuPieWest ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னு டைப் பண்ணால் ஒரு வெப்சைட் வரும். அதில் போய் நீங்கள் மேக்ஸிமம் 5 ஃபண்ட்ஸ் வரைக்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். உங்கள் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் நீங்களே கொடுத்துக்கலாம். 3 இயர்ஸ்க்கு மட்டும் இல்லை, 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லின்னு எதுலனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது CAGR மட்டும் பார்க்காம இந்த ரோலிங் ரிட்டர்னையும் செக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பெட்டர் பிக்சரை கொடுக்கும். இப்போ இந்த RRR ஸ்ட்ராட்டஜியில் செகண்ட் ஆர் என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் ரிஸ்க். எல்லாருமே பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறப்ப பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் மட்டுமே பார்த்துட்டு ரிஸ்க்கை மறந்துடுறது தான். ஆனால் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ண வேண்டியது இந்த ரிஸ்க்கை தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரிட்டர்ன்ஸ் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரிஸ்க். ஒரு ஃபண்டு எவ்வளோ ஹை ரிஸ்க் இருக்கோ அதே அளவுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆனால் அந்த ஃபண்டோட ரிஸ்க்கை புரிஞ்சுக்காமல் இன்வெஸ்ட் பண்ணுனா முதலுக்கே மோசமாயிரும். இந்த ரிஸ்க்கை அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெட்ரிக்ஸை பார்க்க வேண்டியது இருக்குது. அதை நீங்கள் வேல்யூ ரிசர்ச் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். சர்ச் பாரில் நீங்கள் சூஸ் பண்ண ஃபண்டை சர்ச் பண்ணுங்கள். அதில் ரிஸ்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ரிஸ்க் அனலைஸ் பண்ணுற மெட்ரிக்ஸான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சார்டினோ, ஷார்ப் ரேஷியோ, பீட்டா, ஆல்ஃபா இதெல்லாம் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்னென்னு பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா அந்த ஃபண்டு எவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு வொலாட்டிலிட்டியை காட்டுற மெட்ரிக். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்மியாக இருந்தால் ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். அதுவே அதிகமாக இருந்தால் வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த இமேஜில் இருக்கக்கூடிய பராக் பாரிக்கோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 8.04 இருக்குது. அதுவே அதோட பெஞ்ச்மார்க் 12.74 இருக்குது. பெஞ்ச்மார்க்கை விட கம்மியாக இருக்கிறதால இந்த ஃபண்ட் ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். அதுவே மீன் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா 21.26 இருக்குது. கேட்டகரி ஆவரேஜோட கம்பேர் பண்ணால் 17.17 இருக்குது.
சிம்பிளாக சொல்லணும்னா ஹையர் ஆவரேஜ் ரேட்டில் பெட்டர் ரிட்டர்ன்ஸை கன்சிஸ்டண்ட்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெட்ரிக்னு பார்த்தோம்னா பீட்டானா மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸுக்கு எவ்வளோ சென்சிட்டிவாக ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்குற மெட்ரிக். பீட்டா கேட்டகரி ஆவரேஜில் 1 இருக்குன்னா, நம்ம சூஸ் பண்ண ஃபண்டோட பீட்டா 1 இருக்குன்னா மார்க்கெட்டுக்கு ஈக்குவலாக மேலே போகும், மார்க்கெட்டுக்கு ஈக்குவலாக கீழே போகும். நம்ம ஃபண்டோட பீட்டா 1க்கும் கம்மியாக இருந்தால் ஃபண்ட் டிஃபென்சிவாக இருக்குன்னு அர்த்தம், 1க்கும் அதிகமாக இருந்தால் ஃபண்ட் அக்ரெசிவாக இருக்குன்னு அர்த்தம். இந்த டேபிளில் நம்ம ஃபண்டோட பீட்டா 0.55ல் இருக்குது, அதுவே கேட்டகரி ஆவரேஜில் 0.93ன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபண்ட் மற்ற ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை விட கம்மியான வாலட்டைலாக இருக்குன்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம செலக்ட் பண்ண ஃபண்ட் அக்ரெசிவாக இல்லை டிஃபென்சிவ் ஃபண்டான்னு செக் பண்ணுறது தான் இந்த பீட்டா. அடுத்து பார்க்க போகிற மெட்ரிக் ஷார்ப் ரேஷியோ. ஷார்ப் ரேஷியோனா என்னன்னா, நமக்கு ஒரு ஃபண்டில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதோ அதுக்கு நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம்னு சொல்கிற மெட்ரிக். இந்த டேபிளில் நம்ம செலக்ட் பண்ண ஃபண்டோட ஷார்ப் ரேஷியோ 1.88ல் இருக்குது, அதுவே கேட்டகரி ஆவரேஜ் 0.88ல் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ஷார்ப் ரேஷியோ அதிகமாக இருந்தால் அந்த ஃபண்ட் கண்ட்ரோல் ரிஸ்கோட ஸ்மார்ட்டாக ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், அதுவே கம்மியாக இருந்தால் ரிஸ்க் லெவல் அதிகம்னு அர்த்தம். அடுத்து பார்க்க போகிற மெட்ரிக் சார்டினோ ரேஷியோ. இதுவும் ஷார்ப் ரேஷியோ மாதிரி தான், பட் மார்க்கெட் டவுன் சைட் போகிறப்ப எவ்வளோ ஸ்டேபிளாக நம்ம ஃபண்டு இருக்குன்னு சொல்கிறது தான் சார்டினோ ரேஷியோ. அடுத்து ரொம்ப முக்கியமான ரேஷியோ ஆல்ஃபானா ஃபண்ட் பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸ் விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னு சொல்கிற மெட்ரிக். ஆனால் இது கம்ப்ளீட் ரிஸ்க் இருக்கான்னு சொல்லாது, வேல்யூ ஆட் ஆகுதா இல்லையான்னு சொல்கிற மெட்ரிக் தான் இந்த ஆல்ஃபா. நம்ம ஃபண்டோட ஆல்ஃபா 9.59ல் இருக்குது, ஆனால் கேட்டகரி ஆவரேஜ் 1.79ல் தான் இருக்குது. இந்த ஃபண்ட் பெஞ்ச்மார்க்கை விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அதுவே ஆல்ஃபா 0ல் இருந்தால் பெஞ்ச்மார்க்குக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு அர்த்தம், ஆல்ஃபா மைனஸில் இருந்தால் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அடுத்து கேப்சர் ரேஷியோ. கேப்சர் ரேஷியோனா என்னன்னா, மார்க்கெட் மேலே போகிறப்ப ஃபண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, மார்க்கெட் கீழே போகிறப்ப ஃபண்ட் எவ்வளோ ப்ரொடெக்ட் ஆகுதுன்னு பார்க்குற மெட்ரிக். அப்சைட் கேப்சர் ரேஷியோ 100%க்கு மேலே இருந்தால் புல் மார்க்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ 100%க்கு கம்மியாக இருந்தால் பேர் மார்க்கெட்டில் லாஸஸ் கம்மி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த பர்டிகுலர் ரேஷியோவை பார்க்க அட்வைசர் கோஜுங்கிற வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கூகுளில் அட்வைசர் கோஜ்னு சர்ச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அப்சைட் கேப்சர் ரேஷியோ 85%ல் இருக்குது அப்படின்னா புல் மார்க்கெட்டில் 85% நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதுவே டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ 23%ல் இருக்குது அப்படின்னா பேர் மார்க்கெட்டில் லாஸஸை ரொம்பவே கட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓவரால் கேப்சர் ரேஷியோ 3.78ல் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா புல் மார்க்கெட்டில் கன்சர்வேட்டிவாக பிஹேவ் பண்ணியிருக்கு, பேர் மார்க்கெட்டில் கேபிட்டலை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. பேசிக்கலி ஓவரால் கேப்சர் ரேஷியோவை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, கேப்சர் ரேஷியோ 1க்கும் கம்மியாக இருந்தால் டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் மோசமாக இருக்குன்னு அர்த்தம், ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா நியூட்ரலாக இருக்குன்னு அர்த்தம், கிரேட்டர் தென் 1.5ல் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் டவுன் சைட் கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்த எல்லா ரேஷியோஸும் ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணும். இந்த இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவாங்க, ரிஸ்க் அனலைஸ் பண்ண கண்டிப்பாக யூஸ் ஆகும். RRR ஸ்ட்ராட்டஜியில் 2 ஆர் கம்ப்ளீட் ஆயிருச்சு. தேர்ட் ஆர் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரை இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் வேல்யூபுளாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆர் என்னன்னு பார்த்தோம்னா ரிமைனிங் செக்ஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபண்ட் கேட்டகரி. நம்ம செலக்ட் பண்ண ஃபண்ட்ஸ் லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா, ஃப்ளெக்ஸி கேப்பா இல்லை ஏதாச்சும் செக்டோரல் ஃபண்ட்ஸானு செக் பண்ணணும். ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ரிஸ்க் வேறு, ரிட்டர்ன்ஸ் வேறு. அதே மாதிரி ஒரு ஃபண்டை அதோட கேட்டகரி ஃபண்டோட தான் கம்பேர் பண்ணணும். லார்ஜ் கேப்பை மிட் கேப்போட கம்பேர் பண்ணுறதோ, மிட் கேப்பை ஸ்மால் கேப்போட கம்பேர் பண்ணுறதோ கூடாது. பிகாஸ் 2 ஃபண்டோட ரிட்டர்ன்ஸும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னா கரெக்டான ஃபண்ட் கேட்டகரியில் தான் கம்பேரிசன் இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது AUM அப்படின்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபண்டில் எவ்வளோ மக்களோட பணத்தை மேனேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லும். AUM அதிகமாக இருந்தால் அந்த ஃபண்டு ஸ்டேபிளாக லிக்விடிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். AUM கம்மியாக இருந்தால் அந்த ஃபண்டில் லிக்விடிட்டி இஷ்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இது அந்த கம்பெனிக்கு நீங்கள் கொடுக்குற ஃபீஸ். கேட்டகரி ஆவரேஜை விட அதிகமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்க ஃபண்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து இன்செப்ஷன் டேட்னா ஃபண்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த டேட். ஓல்டு ஃபண்டாக பார்த்து செலக்ட் பண்ணால் அந்த ஃபண்ட் மார்க்கெட் சைக்கிளில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு அனலைஸ் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். மினிமம் 5 இயர் ட்ராக் ரெக்கார்ட் இருக்க ஃபண்டாக இருந்தால் அனலைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்து டர்ன் ஓவர் ரேஷியோ. இது ஃபண்ட் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணுறாங்கன்னு சொல்லும். டர்ன் ஓவர் ரேஷியோ அதிகமாக இருந்தால் அடிக்கடி அந்த ஃபண்டில் ஸ்டாக்ஸை மாற்றி ரீபேலன்ஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ டர்ன் ஓவர் ரேஷியோ கம்மியாக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணுறது தான் கரெக்டு. அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அதிகமாக இருந்தால் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக சான்ஸ் இருக்குது. ஸோ செலக்டட் ஃபண்டில் நல்ல ஸ்டாக்ஸை ப்ராப்பராக டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணணும். அடுத்து ஃபண்ட் மேனேஜர். இவர் தான் எந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு முடிவு பண்ணுறவர். ஒரு ஃபண்ட் மேனேஜர் ரொம்ப வருஷம் ஒரே ஃபண்டில் இருந்தார்னா அந்த ஃபண்ட் கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளின்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்தாங்கன்னா ஸ்ட்ராட்டஜி மாறும். ஸோ ரிட்டர்ன்ஸ் வராமல் போக சான்ஸ் இருக்குது.
இந்த ரிமைனிங் செக்ஸில் வர எல்லாத்தையும் ருபி வெஸ்ட் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். இதோட ட்ரிபிள் ஸ்ட்ராட்டஜி முடியுது. இப்போ பார்த்த எல்லா மெட்ரிக்ஸையும் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி ஃபண்ட்ஸ் இருக்குது. லைக் டெப்ட் ஃபண்ட்ஸ், ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ், செக்டோரல் ஃபண்ட்ஸ். இப்போ பார்த்த பேராமீட்டர்ஸ் தாண்டி இன்னும் சில பேராமீட்டர்ஸ் அதில் செக் பண்ணணும். அதுவும் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தனியாக வீடியோ பண்ணுறேன். நன்றி மக்களே. இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அனாலிசிஸ் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பங்குச்சந்தை பட்டதாரி.